எந்தன் நேசுராஜனே எனக்காய் திட்ட நன்மைக்காய் என்று நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் நேசுராஜனே எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதரே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் நேசுராஜனே எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தானே விசுவாசிப்பேன் உம்மாயே. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தானே விசுவாசிப்பேன் உம்மாயே. வருங்காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வருங்காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் நேசுராஜனே எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன் நான். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முற்றுமுடியாய் என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. முற்றுமுடியாய் என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு துதிப்பாடுவேன் எந்தன் நேசுராஜனே எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன்.
நினைக்காத நன்மைகளை அவர் தந்திருக்கிறார். நமக்கு தெரியாமலே நம்முடைய புத்தி கெட்டாத காரியங்களை, நம்முடைய சிந்தை கெட்டாத காரியங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நாம நினைக்கவே இல்லை, ஆனா கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து இந்த சரணத்தை பாடுவீங்களா? எண்ணுக்கடங்க நன்மைகள் யாவையும் எனக்காலே தீடும் நாதனே, எண்ணுக்கடங்க நன்மைகள் யாவையும் எனக்காலே தீடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். செய்யாததை நினைச்சு கவலைப்படாம, இன்னும் ஆண்டவர் எனக்கு இதை செய்யலையே, இன்னும் இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கணுமே அப்படின்னு நீங்க கவலைப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் செய்த நன்மைக்காக நன்றி சொல்லு. 10 குஷ்டரோகிகள் தேடி வந்தார்கள், எல்லாருக்கும் சுகம். ஆனால் ஒருவன் மட்டுமே வந்து நன்றி சொன்னான். ஏன் திரும்ப இந்த காலையில் ஓடி வந்திருக்கிறோம்? ஏன் அதிகாலை ஜெபம்? நன்றி சொல்ல, நன்றி சொல்ல வந்திருக்கிறல. உன்னை கர்த்தர் அடுத்த ஆசீர்வாதங்களை நடத்துவா. தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, உனக்கு சரீர களைப்பு இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி ஆண்டவருக்கு போய் நன்றி சொல்வேன்ற அந்த இருதயம், அந்த நன்றி உள்ள இருதயத்தை தேவன் பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நன்றி சொல்லுங்க, அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று. வேதம் சொல்லுகிறது, நன்றி அருகில் உள்ளவர்களாய் இருங்கள், நன்றியா இருங்கள். பைபிள் சொல்லுது, கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மை உயிரோடு நடத்தி இருக்கிறார். அவர் நமக்கு சுகபலனை தந்தார். அவர் உலகமே கொள்ளை நோயினால் வாதிக்கப்பட்ட போது கர்த்தர் நம்முடைய ஜீவனையும் சரீரத்தையும் பாதுகாத்தார். அவர் பண கஷ்டம் வந்தபோது தேவையை சந்தித்தார். அவர் நெருக்கங்கள் வந்தபோது விடுவித்து விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். அவர் how much great he is. அவர் எத்தனை பெரிய தெய்வம். அவர் he is the Lord of all lords. தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவன். அவர் ஒருவரே ஆட்சி செய்கிற தெய்வம். அவர் ஆச்சரியம் பண்ணுகிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் அலாகாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த மாதத்தின் முதல் நாளில் கலக்கத்தோடு தேவையோடு விண்ணப்பங்களோடு வந்திருக்கலாம். கர்த்தர் அவை எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் வைத்திருப்பார். God will answer. God will answer for your prayers.
Encourage yourself. He is with you. உங்களை நீங்க தைரியப்படுத்திக்கங்க. இந்த மாதம் எனக்கு வெற்றியா இருக்கும். இந்த மாதம் எனக்கு எல்லாம் நலமாய் இருக்கும். இந்த மாதம் எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த 31 நாள் 31 விதமான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் விசேஷமாய் கர்த்தர் நடத்துவார். என் வாழ்க்கை விசேஷமாய் ஆச்சரியமாய் இருக்க போகிறது. அவருடைய தயவின் மேல் அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் முயற்சிகள் நீதி அல்ல, அவருடைய தயவே. உங்க சமூகம் எங்களோடு இருக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு சில பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்த்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்த்தி பாவம் நீங்கிட உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை நன்மை. ஓ நன்றி, ஹல்லேலூயா. நன்மை சிறந்த முறையிலே சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே க்ளோரி. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். எஸ் ஆமென், நுழையாமல். எனவே நன்றி தகப்பனே, நன்றி சொல்லு. நன்மை நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, ஆமென். நன்மை செய்திரே. நன்றி, நன்மை செய்திரே செய்திரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. ஆமென். சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வை மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வை மாற்றி
நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை நன்மை செய்திரே. நன்றி நன்றி தகப்பனே. சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி நன்றி தகப்பனே. எத்தனை நன்மைகள் செய்தார். ஹல்லேலூயா. க்ளோரி. நன்மை செய்திரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். எல்லாரும் எழுந்து நின்று வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவன். யெகோவா யெகோவா ஈரே. க்ளோரி. செய்தொரே குரலாய் எல்லாருமா. யெகோவா ஓ யெகோவா ஈரே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடு. கழுகினை போல் என்னை சுமந்திடு என் தேவனே. க்ளோரி க்ளோரி. உள்ளுள்ள எந்தனை கழுகினை போல் என்னை சுமந்திடு என் தேவனே. யெகோவா யெகோவா ஈரே. Yes Lord, we give thanks to the name of the Most High. We give thanks to the Lord. ஈரே. செட்டாய நிழலில் இந்த மாதம் முழுவதும் ஒரு தீங்குகள் நேராமல் எங்களை காத்தருளும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டாய நிழலில் அடைக்கலாம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவன். யெகோவா is mightiest God. He is the mightiest warrior. இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே கர்த்தர் நலமாய் செய்து முடிப்பார். எல்லாமே ஆசீர்வாதமாய் இருக்கும். யெகோவா யெகோவா. சேர்ந்து சேர்ந்து சொல்லுங்க அந்த நாமத்தை. எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் ஜெயமாய் நடத்துவார், எல்லாம் விசேஷமாய் இருக்கும் இந்த மாதம். ஈரே. யெகோவா. இந்த நாமத்தை மட்டும் சொல்லிடலாம். யெகோவா ஈரே. சொல்லுங்க யெகோவா. இந்த நாமத்தை மட்டும் சொல்லு. இந்த மாதம் உன்னை விசேஷமா நடத்துவார் அவர். பயப்படாத. எல்லாம் எல்லாம் சுகமாய் ஆச்சரியமாய் நீ பிரமித்தக்க விதமாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற அளவுக்கு, இந்த மாத நாமே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இந்த வார்த்தை பரிசுத்தாவினர் சொல்லிட்டே இருக்கிறாரு. இந்த மாதம் நாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. அவர் செய்த நன்மைகள் எத்தனை அதிகம். நன்றி ஆண்டவரே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அன்றன்றை
இன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை ஒரு பூரண வார்த்தையே சொல்ல. எபினேசரே, எபினேசர், இந்நாள் வரை சுமந்தவாரே. எபினேசர், செதுரை குரலா என் நினைவா நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி நன்றி சொல்லி கருப்போல சுமந்தீரே. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதுப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் தாயின் கருவில் உண்டான அந்த நாளில் இருந்து, கருவாய் நாங்கள் உருவான அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை கர்த்தாவே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Please be seated. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். ஆமென். மீண்டுமா இந்த ஆராதனையில் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God bless you all. Praise the Lord. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களை விசேஷமாக நடத்துவார். It is always good. Amen. Hallelujah. Praise be to God. இன்று மாலை நமக்கு வழக்கம் போல் வேத பாடம் நடைபெறும். சபையார் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே நம்ம கடந்து போகலாம். ஜெரமையா 29:11, எரேமியா 29:11 நாம் வாசிக்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. இந்த பாபிலோனிலிருந்து இஸ்ரவேலர்கள் எப்படியாவது அவங்க என்ன திரும்ப செய்யணும், அவங்க ஏக்கெல்லாம் எப்படா இந்த சிறைவாசம் முடிஞ்சு நாங்கள் எப்போ சொந்த ஊருக்கு திரும்புவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ தேவன் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அந்த வார்த்தை சொல்கிறார், அப்பா நீங்கள் உங்கள் முடிவை நான் அதை நிறைவேற்றி முடிப்பேன், அதுக்கு உண்டான நேரம் வந்தாயிடுச்சு. ஹல்லேலூயா. 1ஆம் வசனம் முதற்கொண்டு நாம் வாசிக்கும் போது அந்த 1ஆம் வசனத்திலிருந்து, எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் ஆமென் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு அவர் எழுதுகிறார். ஆமென். பாபிலோனில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் எழுதுகிற வார்த்தை இது. 4ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். ஆமென்.
பாபிலோன்ல இருக்கிறாங்கல்ல இந்த ஜனங்க எல்லாருமே, இந்த ஜனங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமாங்க, எப்படியாவது அங்க என்ன செய்யணும், நம்ம சொந்த ஊருக்கு போயிடணும்ன்ற எண்ணம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்ப இருக்கிற இடத்துல இருக்கிற சூழ்நிலையில முதல்ல நீ சந்தோஷமா இருக்க கத்துக்கோ. நான் தான் உங்க அங்க அந்த சூழ்நிலைக்கு உன்னை அனுப்பி இருக்கிறேன். அது உன்னை சேதப்படுத்தாது. ஆனா அந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா நான் அங்கேயும் நான் உன் கூட தான் இருக்கிறேன்றார் அவர். ஆமென். சிலருக்கு சில குடும்ப பிரச்சனைகள், வேலை பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும், சில இடத்தை விட்டு நீங்க நகரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பி தேர். ஆமென். நீ அங்க வீட்டை கட்டி அங்க குடி இருந்து அங்க எல்லாத்தையும் செய், நான் உன்னை ஆசீர்வதி பண்ணி இருக்கிற நிலையில முதல் சந்தோஷமா அந்த ஜனங்களை பாருங்க. சிறைப்பட்டு நீ வெளியே போவீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நீங்க என்ன தெரியுமா செய்யணும், இருக்கிற சூழ்நிலையில முதல் சந்தோஷமா இருக்க கத்துக்கணும் நீங்க. ஹல்லேலூயா. அங்க வீட்டை கட்டுன்றாரு, அங்க தோட்டங்களை நாட்டுன்றாரு, அங்க நீ செய்ய வேண்டியதை செய். ஆமென். வேலை ஸ்தலம், குடும்பம், என்னவோ நம்ம எங்கேயோ போயிட்டோம். நம்ம அந்த இடத்துல எல்லாமே நமக்கு பிரச்சனையாவே இருக்கு. நம்ம இமீடியட்டா நமக்கு மைண்ட் என்ன தெரியுமா சொல்லுது, அந்த இடத்தை விட்டு ஸ்கிப் ஆயிடுன்னு தான் நமக்கு சொல்லுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதை ஸ்கிப் பண்ணக்கூடிய நேரத்தில் நானே உனக்கு என்ன செய்வேன், உன்னை வெளியே கொண்டு வருவேன். ஆனா அங்க இருக்கிற காலகட்டம் நான் சொல்லும் நாட்கள் வரை நீ அங்கே இரு. ஆனா நீ சந்தோஷமாயிரு, அங்க ஞானமா நட, வீட்டை கட்டு. ஆமென். திராட்சை தோட்டத்தை நாட்டு, அதனோட கனியை புசி. என்ன தெரியுமா கர்த்தர் சொல்றாரு, அங்கேயும் நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப. ஆனா உன் மைண்ட் சொல்லுது, இங்க நான் நல்லா இல்லை, நான் ஆசீர்வாதமாவே இல்லை, எப்படா நம்ம கழண்டு, எப்படா நம்ம இடத்துக்கு போவோம் அப்படின்னு. கர்த்தர் சொல்றாரு, அங்கே நான் உன் கூட தான் இருப்பேன், இங்கே நான் உன் கூட தான் இருப்பேன். நான் எங்கேயும் இருப்பதை இந்த நேபுகாத்நேச்சர் பார்ப்பான். ஆமென். Wherever you go, I will be with you. நீ எங்க போனாலும் நான் உன் கூட இருப்பேன். எந்த இடத்துல இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். நீ குழியில் இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். சிறையில் இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். ஏன்னா அங்கிருந்து உன் உயர்த்துவது நானே. I am the Lord. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்களேன், நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் பிள்ளைகளை பெற்றெடுங்கள் என்றார். உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் பெற்றெடுக்கட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் என்ன செய்ய வேண்டும், பெருக வேண்டும். ஆமென். கர்த்தர் சொல்ல, இருக்கிற சூழ்நிலையை உன்னால பெருக முடியும். நீ கழண்டு போன நினைக்கிற இல்ல, உன்னை நான் அங்கே உன்னை பெருக்கத்துக்கு நான் நடத்தி தான் உன்னை வெளியே கொண்டு வருவேனா. அந்த புறஜாதி தெரிஞ்சுக்கணுங்க, உன் கூட வேலை செய்யறவங்க, உன் சமுதாயத்தில் உன் தெருவில் இருக்கிறவங்க, இப்படி கஷ்டப்பட்ட இந்த குடும்பம், ஆனா அந்த கஷ்டத்தின் நடுவிலே ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. This is the context. ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு என்ன தெரியுமா, நீங்க பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு போகணும், உங்க சொந்த ஊருக்கு போகணும். நீங்க நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க நீ சந்தோஷமா இரு. இங்க நான் சொன்னதை செய். வீட்டை கட்டுன்றார், கல்யாணம் பண்ணன்றார், பிள்ளைகளை பெற்றெடுன்றார். இங்கே பழுகி பெருகுங்கள். நீ எங்க இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க வீட்டை மாத்தின நம்ம நல்லாயிட மாட்டோங்க, ஊரை மாத்தின நம்ம நல்லாயிட மாட்டோங்க. இந்த வீடு ராசியில வந்ததுல இந்த வீடு நமக்கு சரியில்லைன்னு சொல்றோம் இல்ல. தேவ பிள்ளை உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கும் போது, அந்த பிரசன்னம் இருக்கும் போது தேவன் அங்க வாசம் பண்ணுவார். Praise the Lord. 10ஆம் வசனம் இப்படி சொல்லுது, ஆசீர்வாதம் சொல்ற 10ஆம் வசனம், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்திப்பேன். இன்னைக்கு சொல்றார், உன்னுடைய சிறையிருப்பு முடியும் போது நானே உன்னை சந்திப்பேன். ஆனா நீ ஏன் உடைச்சிட்டு வரணும்னு நினைக்க கூடாது, கர்த்தரே கொண்டு வருவார். நாம எந்த இடத்திலிருந்து வெளியே வர முயற்சிக்க கூடாது, கர்த்தரே வெளியே வருவதற்கு உண்டான சூழலை கர்த்தர் உண்டாக்குவார். அப்படி சூழல் உண்டாகும் போது அது கர்த்தருடைய செயலாக இருக்கும். ஆமென். அவர் சொல்ல, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். கெட்ட வார்த்தை இல்லைங்க, ஆண்டவர் சபிக்கிறவர் அல்ல, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு சொல்றார், என்னுடைய நல்ல வார்த்தையை நான் உன் குடும்பத்தின் மேல நிறைவேற்றுவேன். ஆனா 70 வருஷம் நிறைவேறின பின்பு. ஆமென். ஆனா அது வரைக்கும் அவங்க கஷ்டப்படான்னு சொல்லவே இல்லை. பாருங்களேன், நம்ம எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும், இங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வேலை செய்யும் போது ஆபீஸ்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா வருவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க, உடனே இந்த ஜாப் பிடிக்கலன்னு தூக்கி அடிச்சுட்டு இன்னொரு ஜாப் போயிடுவாங்க.
அங்கேருந்து போயிட்டு திரும்ப ஒரு 10 மாதம் கழிச்சு திரும்ப அங்கேருந்து இங்கே திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க. அவங்க இருக்கிற சூழ்நிலையில் சந்தோஷமாக இருக்க அவங்களுக்கு முடியல. ஏன் திரும்பாங்க? மைண்ட் செட் நல்லா இல்லை. ஏன்னா அவங்க எந்த இடம் போனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நாளாக 2 கம்பெனி தான் வேலைக்கு போனேன். நான் ஒன்று ஸ்கூலில் வேலை செஞ்ச அக்கௌண்டண்டாக, 2வது என்னுடைய 10 வருஷம் வேலையில் நான் 2 தான். ஒன்று ஸ்கூலில் வேலை செஞ்சேன், இன்னொன்று ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்ய ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஆமென். ஸோ அந்த 2 கம்பெனி விட்டு சிலரோட பயோடேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் 10 கம்பெனி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ அங்கேயே இருப்பா, அங்கே வச்சு தான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார் ஆண்டவர். நான் செஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் கிட்ட தான் நான் வேலை செஞ்சேன். நான் பிராமின்ஸ் நம்மளை ஏற்றுக்கவே மாட்டாங்க பாருங்க, அவ்வளோ குயிக்கா என்னென்னமோ பண்ணாங்க, வேலையை விட்டு தூக்க. ஆனால் ஆண்டவர் என்னை நிறுத்தினார். 2 ப்ரமோஷன் வாங்க உதவி செஞ்சார். கர்த்தர் உயர்த்தினாருங்க. இருக்கிற இடத்துல முதல்ல சந்தோஷமாயிரு. நம்ம எந்த வேலைக்கு போனாலும் திருப்தியே கிடையாது நமக்கு. இல்லை எவ்வளோ சம்பளம் கிடைச்சாலும் 20,000 சம்பளம் கிடைச்சா அடுத்து சொல்லுவோம் ஒரு 30,000 தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. 30,000 கிடைச்சா அடுத்தது 40,000 நல்லா இருக்கும். 40,000 வந்த உடனே நீ இருக்க தேவையை லோன் எல்லாம் ஏற்றிட்டு போயிட்டு உன் சம்பளத்தை ஏற்றி கேட்டுன்னு இருப்ப. ஆண்டு தரமாட்டார். பி வாய்ஸ். ஞானமா நீங்க நடக்கணும் பாருங்க. நீங்க ஞானமா நடந்தா கடவுள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் my word, என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். என் வார்த்தையை நான் நிறைவேற்று உங்க மேல. ஆனா பைபிள் சொல்லுது, நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை நிச்சயமா நான் தருவேன். அது சமாதானமாய் இருக்கும். அது இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானம் உள்ள நல்ல முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிற பல காரியங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல முடிவுகளை கர்த்தர் கொடுப்பாருங்க. இந்த வசனங்கள் நீங்க சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, எல்லா சூழ்நிலையும் மாறும். உங்க சிறையிருப்பு முடியணும்னா நீங்க 2 விஷயத்தை நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. நம்பர் 1, ஜெரமியா 29:7, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை, ஆமென், நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா கவனிக்கணும். நீங்க இருக்கிற வேலை ஸ்தலம், நீங்க இருக்கிற குடும்பம், நீங்க இருக்கிற தெரு, நீங்க இருக்கிற வீட்டுக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்கன்றார். இவங்களுக்கெல்லாம் என்னன்னாக்கா பாபிலோனை விட்டு வெளியே ஏறணும். இந்த பிரச்சனை விட்டு முதல்ல, இந்த வீட்டை விட்டு முதல்ல, இந்த வேலையை விட்டு முதல்ல, இந்த சூழ்நிலை விட்டு முதல்ல ஆண்டவர் சொல்ற முதல்ல ஜெபம் பண்ணுன்றார். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தர் என்ன செய்யுங்கள்? விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில், ஆமா, நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க, அங்க கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். ஆமென். பரல and work for the peace ன்னு சொல்லுது. ஆமென். அங்க ஜெபம்னு சொல்லுதுல, இங்க என்ன தெரியுமா சொல்லுது? சமாதானத்துக்கு உண்டான வழியை நீ தான் செய்யணுமா. உன் வேலை ஸ்தலம் ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கு, கச்சகசன்னு இருக்கு. ஆமென். உன் குடும்பம் எப்படி தெரியுமா இருக்கு? கசகசன்னு இருக்கு ஒரு மாதிரி. உன் வீடும் பிள்ளைங்க மனைவி புருஷன் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? எதுவும் சரியில்லைன்ற மாதிரி தெரியுது. இதுங்களெல்லாம் விட்டுட்டு எங்கன்னா ஓடி தொலைலாமான்னு கூட தோணுது. ஆனாண்டு சொல்றார், pray for them. அதற்காக இந்த சமாதானத்துக்காக நீ என்னென்னலாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும் பைபிள் சொல்லுது. ஆமென். and work for the peace and prosperity of the city where I sent you into exile. Bible so pray to the Lord. ஆண்டவரோட ஜெபம் பண்ணணுமா? உங்க வேலை ஸ்தலத்துக்கு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஏன் தெரியுமா கடவுளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு? என் கூட வேலை செய்யற 2000 பேருக்கு தினமும் ஜெபம் பண்ணுவேன். எங்க பாஸ்க்கு சிஓக்கு ஜெபம் பண்ணுவேன், சங்கருக்கு ஜெபம் பண்ணுவேன், எங்களோட ஓனருக்கு ஜெபம் பண்ணுவேன், எல்லாருக்கும் எங்க மேனேஜர், சீனியர் மேனேஜர், விபி எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தாவே இவர்கள் எல்லாம் சந்தியும் ரட்சியும் அப்படின்னு. இன்னைக்கும் அவங்க எல்லாம் என் கூட பேசுவாங்க, போன்ல இருப்பாங்க. We have to pray for them. அப்படி ஜெபிக்க தாங்க கடவுள் எங்க ப்ரமோஷன் 2 ப்ரமோஷனை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிச்சார். சில எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யறது திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சீ, இந்த கம்பெனில போய் வந்தம்பர் போயும் சீ, இங்க போய் வந்தம்பர் பார்த்தா நாளை வேலையை விட்டு வெளியே வந்துடுவா. அப்புறம் வேலை கிடைக்காம சோத்துக்கு திண்டி அடிக்க வேண்டியது. பைபிள் சொல்லுது and work for the peace and prosperity of the city. ஒன்னு, அந்த பட்டணத்தினுடைய சமாதானத்துக்காக என்னென்னலாம் நீங்க செய்யணுமோ அதை செய்யணுமா. இரண்டாவது சொல்றாரு, அந்த செழிப்புக்காக நீ ஜெபம் பண்ணுன்றார். நம்பர் 1,
அந்த சிறையிருப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அந்த சிறையிருப்பே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நம்பர் 2, தானியேல் 9:1-3 வரைக்கும். தரியு ராஜ்யம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்தில் தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறித்திர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை பாருங்க. அவர் பைபிள் படிச்சு அவர் தெரிஞ்சுக்கிறார். ஆமென். அவர் பைபிள் படிச்சு இந்த சிறைவாசம் எப்ப முடியும்னு சொல்லுதுன்னா 70 வருஷத்துல முடியும்னு சொன்ன உடனே 3ஆம் வசனம் சொல்லுது, நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் சமூகத்தை, பைபிள் சொல்லுது, என் முகத்தை அவருக்கு நேராக நான் திருப்பினேன். நம்பர் 2, ஒன்னு பாபிலோனுக்கு ஜெபம் பண்ணு, 2வது அந்த சிறையிருப்பு முடிகிற காலம் வரும்போது அந்த வசனத்தை வச்சு நீ உனக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த சிறையிருப்பு ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, வேதத்தில் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். இந்த வியாதி என்ற சிறையிருப்பு, இந்த வறுமை என்ற சிறையிருப்பு, இந்த சமாதானம் இல்லாத இந்த சூழ்நிலைகள், குடும்ப பிரச்சனைகள், இவைகளிலிருந்து என் சிறையிருப்பு மாற ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் எனக்காக நீர் பலியானீர். நான் மறுபடியும் அந்த சிறையிருப்பில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபம் ஒன்று, நல்ல நம்ம இருக்கிற இடத்துக்கு ஜெபம் பண்ணணும். அந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை கழட்ட நமக்காகவும் ஜெபம் பண்ணணும். 2மே உன் சிறையிருப்பு மாற, உனக்கு விடுதலை வர நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். உங்கள் ஜெபம்தான் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முடிவுகளை கர்த்தர் கொடுப்பார். அவர் நடக்கும் போது ஜெபம் பண்ணுங்க, படுக்கும் போது ஜெபம் பண்ணுங்க, வேலை செய்யும் போது கூட ஜெபம் பண்ணிட்டே செய்யுங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யும் போது எப்படி சொன்ன இரிட்டேஷனாகவே நீங்கள் செய்யக்கூடாதுங்க, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக நீங்கள் இருக்கவே கூடாது. அந்த இடத்துல நீங்கள் சமாதானமாக இருக்கணும், நல்ல சந்தோஷமாக சிரிச்சு ஆடி ஓடி. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த நடுவில் தேவ சமாதானம் மேலே இருக்கிறத அங்கே சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்க்கணுங்க. ஆமென். பைபிள் சொல்லுது, யோசேப்பை பற்றி சொல்லும் போது அவனுடைய அழைப்பும் தரிசனமும் பெரியது. ஆனால் அங்கே போய் அவர் முதல்ல மாப்ஸ்டிக் எடுத்து முதல்ல என்ன செய்கிறாரு, 44 வீட்டில் மாப்ஸ்டிக் அடிக்கிறாருங்க. அவர் வீட்டெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணுற வேலை. கொஞ்சம் கொஞ்சமாக கடல் உயர்த்தி 44 பார்த்து, என்னோட வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நான் உனக்கு அதிகாரத்தை தரேன், நீ தான் அப்படின்ட்டார் அவர். அந்த அளவுக்கு பாருங்க, போகிற இடத்துல அவர் ஆசீர்வாதமாயிட்டார். அவர் எங்கள் மேனேஜருடைய ஒய்ஃபுக்கு கேன்சல் வந்துடுச்சு. போய் நாங்கள் என்னை கூப்பிட்டார், கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணு இஸ்தாஸ், வந்து வா வீட்டுக்கு வா அப்படின்ட்டு. நாங்கள் ஃபேமிலியை போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, அந்த இடத்துல உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியவே இல்லை, அதை டாலரேட் பண்ணவே முடியல நீங்கள் சொன்னாலும் கர்த்தர் சொல்கிறாரு, வெயிட், இன்னும் ஏன் நேரம் வரலன்றார். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, என் நேரத்தில் இந்த 31க்குள்ள உங்களை எந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டுமோ, எந்த சூழ்நிலைகளில் இருந்து நான் வெளியே கொண்டு வரணுமோ, அவைகளிலிருந்து உங்களை நான் வெளியே கொண்டு வருவேன். ஆமென். ஸோ வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் நேரத்துக்கு காத்திருங்க அப்படின்ட்டு. இப்படி ஜெபம் பண்ணோன்னு 23ஆம் வசனம் இப்படி சொல்லுது, தானியேல் 9:23. 9:23, நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஒரு அலையா சொல்லுங்க. இந்த மாதம் என்ன திரும்ப உங்களுக்கு, நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் முன்பாகவே கர்த்தர் கேப்ரியலை கர்த்தர் அனுப்புவார். இந்த ஆமேன் பத்தாதுங்க, மறுபடியும் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிச்சனா உன்னை பார்த்து பைபிள் சொல்லுது, நீ மிகவும் பிரியமானவள், நீ மிகவும் பிரியமானவன். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் முன்பே கர்த்தர் பரத்திலிருந்து பதிலை உங்களுக்கு அனுப்புவார். So prayer, ஜெபம் தான் இந்த மாதம் உங்களை தாங்கி நடத்தும். இந்த மாதம் எல்லா வீடுகளிலும் நம்ம கூடுமான மட்டும் நம்ம திருமேஜையோடு நம்ம ஆராதனை நடத்த போகிறோம். உங்கள் வீடுகளில் ஜெபங்கள் இருக்கணும். ஆண்டவரே உள்ள வராருங்க அந்த வீட்டுக்குள்ள, அவருடைய சரீரமும் ரத்தமும் உடன்படிக்கை பெட்டி உள்ள வருது. அந்த பெட்டி வந்த வீடுகள் எல்லாம் பைபிள் சொல்லுது, ஓபேத்தேதோம் வீட்டை கர்த்தர் 3 மாதத்திற்குள் ராஜாவே திரும்பி பார்க்க கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவர் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே பிதா பதில் கொடுத்துட்டாரா. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க,
பதில் வந்துட்டே இருக்கிற மாதம் இது. நீ எதுல கஷ்டப்படுற இந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் சில ஆசீர்வாதனை கர்த்தர் நமக்கு தரார். ஜெரமியா 30:3 இப்படி சொல்லுது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவேன், திரும்பி வர பண்ணுவேன். உன்னை மறுபடியும் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். உன் ஆதி நிலைமைக்கு கர்த்தர் திரும்ப பண்ணுவார். நீங்க சொல்றீங்களே, நான் அப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தேன், அப்பெல்லாம் ஆமே, நான் அப்பெல்லாம் கதையை விட்டுட்டு கர்த்தர் சொல்றாரு, அதை விட நான் ஆசீர்வாதமா வைப்பேன். ஆமே. ஏன்னா நீ போய் திரும்பி வர்றதுக்குள்ள 70 வருஷம் இந்த தேசம் திரும்ப இருக்கு, அமைதியா இருந்திருக்கு, லேண்ட் வந்து ரெஸ்டா இருக்கு. ஆனா நீங்க இளைப்பாறுதல் கொடுக்காம கடினமா அந்த நிலத்தை போட்டு உழுதால இந்த நிலம் பாழா போச்சு. 70 வருஷம் இப்ப நான் என்ன கொடுத்துருக்கேன், இந்த மண்ணுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுத்ததுனால நீங்க வந்து மறுபடியும் இதுல விவசாயம் பண்ணும் போது நிலத்தை உழும் பொழுது 1000 மடங்கு பலனை கற்றுக் கொடுப்பார். ஆண்டருக்கு பிடிக்காதது என்ன தெரியுமாங்க, ரெஸ்ட் கொடுக்காதது தான் ஆண்டருக்கு பிடிக்கல. கிவ் ரெஸ்ட். பக்கத்தில் சொல்லு, உங்க சரீரத்துக்கு கூட கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, இளைப்பாறுதல் கொடுங்க கொஞ்சம். எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. இதை ஒரு நாள் டக்குன்னு நின்னுடும் பாருங்க. நீங்க டூ மச் எஃபர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க தான் உங்க சரீர பலவீனத்திற்கு காரணம். ரொம்ப அலைச்சல் இருக்கவே கூடாது, ரொம்ப அலைச்சல் படவே கூடாது. நீங்க அலைச்சல்லாம் குறைச்சிக்கோங்க, உங்க ஹெல்த் நல்லா இருக்கும். இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓய்வு வருஷமாக 7வது வருஷத்துல கூட என்ன செய்யல தெரியுமா, நிலத்துக்கு ரெஸ்ட் கொடுக்காம விவசாயம் பண்ணாங்க. God hates that. ஏன்னா 7வது வருஷத்துக்கு தேவையான ஆசீர்வாதத்தை 6ஆம் வருஷத்துல கொடுத்துடுறார். ஆனாலும் இந்த ஜனங்களுக்கு என்ன இல்லை, ஒன்று சொல்லிட்டாங்க, சண்டே ஓய்வு நாள்ல ஆமே நம்ம கர்த்தரை ஆராதிப்பதற்காக சனிக்கிழமை நமக்கு ப்ரொவிஷனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா அப்ப கூட நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட இந்த சரீரத்தை என்ன செய்யறது கிடையாது. ஒரு வாகனத்தை நீங்க பாருங்களேன், 365 நாள் ஓட்டுங்களா, அது என்னவாயிடும், அது தேய்மானம் ஜாஸ்தியா, டிப்ரிசியேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நீங்க இளைப்பாறுதலுக்கு நேரம் திரும்புவீங்க. என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். 18ஆம் வசனம் முதல் கொண்டு சொல்லுகிறார் பாருங்க, எப்படி ஆண்டவர் சொல்ல போறார் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். ஆமென். உன் ஃபேமிலி ஆண்டவர் சொல்றார், உன் குடும்பத்தை சபையை நான் முன் போல மறுநாள் ஸ்தாபிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அவைகளில் இருந்து என்ன உண்டாகும், குடும்பத்திலிருந்து நன்றி செலுத்துகிற ஆராதனை இருக்க போகிறது. நன்றி செலுத்துகிற ஆராதனையும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், நீங்க பெருகுவீங்க. ஆமென். நீங்க குறுகி போவதில்லை. உங்களை கர்த்தர் என்ன தெரியுமா செய்யப்பட, மகிமைப்படுத்த போகிறார். இனி நாம் சிறுமைப்பட போவதே கிடையாது. அவர்கள் பிள்ளைகள் முன் போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். நம்மை ஒடுக்கின யாவரையும் கர்த்தர் தண்டிக்கிற மாதமே கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மை ஒடுக்கின சூழ்நிலைகளை கர்த்தர் தண்டிப்பார். அவர் உன்னை என துன்புறுத்தினாங்கன்னா கர்த்தர் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் என்றார். 31ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் இப்படி வாசிக்கிறோம். 31:1-4. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஆமென். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். சிறையிருப்பிலிருந்து வராங்களே அவங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஏன் அன்பு நேத்து உன்னை பார்த்து இன்னைக்கு வந்த அன்பு இல்ல. அல்லேலூயா சொல்லுமா எல்லாருமே. என் மனைவி என்ன செஞ்சேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அன்பு அது. ஆமென். ஆனா பைபிள் சொல்லுகிற அநாதி சிநேகம் அது. அந்த அநாதி சிநேகம் தெரியுமாங்க, இந்த வானமும் பூமியும் உண்டாவதற்கு முன்னமே என்னை நேசித்த தேவாதி தேவன் அவர். அந்த அன்புதான் உண்மையான அன்பு. அவருடைய காருண்யம் என்னை இழுத்துக் கொண்டது. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். பக்கத்தை சொல்லுங்க, உன்னை கர்த்தர் கட்டி எழுப்புவார், உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவார், உன் பிள்ளைகளை கட்டி சொல்லுங்க நல்ல வார்த்தை, உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். மறுபடியும் மறுபடியும். ஆமென்.
நீ மேல வாத்தியத்தோடு மாடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இத்தனை காலம் அழுது புலம்பி, ஏன் ஆண்டவரே இந்த சிறையிருப்பு எனக்கு மாறவே மாறாதா? எத்தனை ஆண்டுகளுக்கு ஆண்டவரே இந்த துன்பம், எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த கஷ்டம், எத்தனை ஆண்டுகளுக்கு ஆண்டவரே இந்த நிலையிலேயே நான் வாழ்வதென்று நீ கேட்ட கேள்விக்கு கர்த்தர் பதில் சொல்லுகிறார். உன் சிறையிருப்பு முடிந்து உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புகிற காலம் இது. மறுபடியும் மாடல் பாடலின் சத்தம் உன் வீடுகளில் பலமாயிருக்கும். மறுபடியும் நீங்கள் திராட்சை தோட்டத்தை நாட்டுவீர்கள். Again, amen. Once again he will restore your family and your family members. Amen. நீங்க என்னெல்லாம் தொலைச்சிங்களோ, நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ, செல்வத்தையோ சுகத்தையோ ஆசீர்வாதங்கள் எனக்கு தெரியாது, வீட்டையோ சொத்தையோ நிலத்தையோ இழந்திருப்பீர்கள், அவை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி உங்களுக்கு கர்த்தர் தருவார். அவர் He is the God of reversing God. Amen. But his blessings are irreversible. Hallelujah. Jeremiah 31:17 இப்படி சொல்லுது. 31:17 உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நம்பிக்கையாயிரு. இந்த சிறைவாசம் முடிகிற நேரம் வந்தாச்சு. இந்த பிரச்சனை முடிகிற நேரம் வந்தாச்சு. ரொம்ப நாளா இதே வியாதியில, இதே கஷ்டத்துல, இதே துன்பத்துல, இதே நெருக்கத்துல, இதே போராட்டத்துல, இதே சூழ்நிலையில பல ஆண்டுகளாக கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தானியேல் வாசிச்சது போல நமக்கு பைபிள் சொல்லுகிறது, உன் சிறையிருப்பு முடிந்தது. இந்த வார்த்தைக்கு சபை நல்லா உணர்ந்து ஆமேன் சொல்லணுங்க. அபிஷேகத்தில் ஆவியில் நிறைஞ்சு ஒரே ஆமேன் போதுங்க, எல்லாம் கட்டு உடைஞ்சிடும். ஆமேன். எல்லாம் தடையை உடைஞ்சிருங்க. கர்த்தர் சொல்கிறார், பல வருஷத்தினுடைய சிறையிருப்பை கர்த்தர் இந்த நாளில் முதல் தேதியிலே கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. இருக்கா? நம்பிக்கை இருக்கா? என் குடும்ப பிரச்சனை போச்சுன்னு, இந்த அடிமைத்தனம் போச்சு அப்படின்னு எதிலையோ நீங்க சிக்கி சிறைப்பட்டு இருக்கிறீங்க, அதிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். உங்க மொத்த ஃபேமிலியை கர்த்தர் வெளியே கொண்டு வராருங்க. உன் பிள்ளைகளை கூட சேர்த்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். No more captive. Amen. Hallelujah. You are delivered. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவரே உங்களை பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளைங்க பாவத்தில் இருந்து, உன் பிள்ளைகள் கெட்ட சூழ்நிலையில் இருந்து, உன் குடும்பம் நீ செய்த சில தவறுகளால சிக்கி இருக்கிற அந்த நிலையிலிருந்து இந்த மாதம் வெளியே கொண்டு வருவாங்க. அந்த சிங்கத்தின் வாயில் இருந்த இந்த ஆட்டுக்குட்டி எப்படி தாவீது வெளியே கொண்டு வந்தாரோ அப்படி போல நம்ம குடும்பங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிற நாள் இது. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று சேர்ந்து சபையை கோபித்து வாசிக்க போறோம். எரேமியா 29:11 நம்ம வாசிக்க போறோம். ஜெரமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை சேர்ந்து வாசிக்கலாமே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொன்னீரே. சொன்னீரே என்று சொன்னீரே. நீங்க எதுலங்க முடிவு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? நீ எந்த காரியத்தில் உங்களுக்கு முடிவு வரணும்? எந்த காரியத்தில் இன்னும் முடிவு வராம உன் குடும்பம் சிக்கி இருக்கு? எந்த பிரச்சனையில், எந்த போராட்டத்தில், எந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே வர முடியாம இருக்கு? எந்த சூழ்நிலையில்? அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், அது உன்னுடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், அது ஒரு வீடா இருக்கலாம், அது சில அடிமைத்தனமா இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். எது உன்னை சிறைப்படுத்தி வச்சிருக்கோ, எது நம்மை சிறைப்படுத்தி வச்சிருக்கோ, அந்த சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். 2-3 பேர் தான் ஆமேன்னு சொன்னீங்க. நீங்க நல்லா கேட்கணும். வார்த்தை கேட்டு நீங்க ஆமேன்னு சொல்லுங்க. எந்த சிறையிருப்பில் நீங்கள் இருக்கிறீர்களோ அவைகளில் இருந்து கர்த்தரே உங்களை வெளியே கொண்டு வருகிறார். Pray for that. அண்ட சொன்னார், பாபிலோன்ல இருக்கியா, வீட்டை கட்டு, தோட்டத்தை நடு அப்படின்னு என்ன சொல்றார் ஆண்டவர்? இருக்கிற சூழ்நிலையில சந்தோஷமாயிரு, ஹாப்பியா இரு. சொல்ல அவரை பார்த்து, இது எனக்கு நிரந்தரம் அல்லன்னு சொல்லு, இது எனக்கு தற்காலிகம்னு சொல்லு, இன்னும் கொஞ்ச நாள் நான் வெளியே போறேன்னு சொல்லு. 70 வருஷம் வரைக்கும் தான் நான் இங்க இருக்க போறேன், ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா இதெல்லாம் என் முடிவு. இந்த பாபிலோன் அல்ல என் வாழ்க்கையின் முடிவு. நான் வெளியே வரத்தான் போறேன், நான் எருசலேம் போக தான் போறேன்.
அங்க கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவாரு. மறுபடியும் நான் ஆலயத்துக்கு போவேன், மறுபடியும் நான் ஆராதிக்க போறேன், மறுபடியும் சமூகத்துல நிற்பேன். ஆடல் பாடலின் சந்தோஷத்தின் சத்தம் என் சபையோடு நான் களி கூறுதலாய் ஆராதிக்கிற நேரம் வருகிறதே. I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம் வந்தாயிற்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் உங்களை 1000 மடங்கு கர்த்தர் பெருக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா.